டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வரன். வணக்கம். இலங்கை இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் நடந்து வந்த பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்திருப்பதாக அரசாங்கம் கூறுவதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிராகரித்திருக்கிறது. 10வது சுற்று பேச்சுவார்த்தை நேற்று இடம்பெற்ற சமயம் அரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு 3 நிபந்தனைகளை விதித்தது. அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடுவையும் அது அறிவித்திருந்தது. கூட்டமைப்பின் நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்று தெரிவித்த அரசாங்கம் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் மூலமே தீர்வு எட்டப்படும் என்றும் கூறியிருக்கிறது. தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட இலங்கை அரசியல்வாதியான டக்ளஸ் தேவானந்தா இந்தியா வந்தபோது ஏன் கைது செய்யப்படவில்லை என்று மத்திய அரசை சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. சென்னையில் ஒருவரை கொலை செய்தமை, கப்பம் கேட்டு 7 வயது சிறுவனை கடத்தியமை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்குகள் சென்னை நீதிமன்றத்தில் முடிவுறாத நிலையில் இருக்கின்றன. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா பிணையில் விடுவிக்கப்பட்ட சமயம் இலங்கைக்கு தப்பி ஓடிவிட்டார். கடந்த வருடம் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புதுடில்லி சென்ற சமயம் அவருடன் டக்ளஸ் தேவானந்தாவும் இந்தியா சென்றிருந்தார். அவருக்கு மத்திய அரசு ராஜ வரவேற்பு அளித்தது. டக்ளஸை நாடு கடத்த கோரும் வழக்கொன்றை விசாரித்து வரும் சென்னை உயர்நீதிமன்றம் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவரை அப்போது கைது செய்ய முடியாத நிலை ஏன் ஏற்பட்டது என்பது குறித்து விளக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. தாய்லாந்து நாடாளுமன்றம் ஜிங்லுக் ஷினவாட்ராவை நாட்டின் முதலாவது பெண் பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கிறது. தாய்லாந்தின் முன்னாள் பிரதமரான தாக்ஷின் ஷினவாட்ராவின் சகோதரியான ஜிங்லுக் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் இன்று இடம்பெற்ற வாக்களிப்பின் போது 296 வாக்குகளை பெற்று பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.